வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Surely the Lord will speak to you. கர்த்தர் உங்களோடு இந்த மாதவேளை பேசுவாராக. As it was announced to you, we are going to have a survey from Psalm 119. நான் அறிவித்தது போல இப்போது நாம் சங்கீதம் 119 உங்களோடு பேசப் போகிறோம். 8 verses in every part. ஒவ்வொரு பகுதியிலும் 8 வசனங்கள் உள்ளது. And this is an alphabetical psalm. இது ஒரு அகரவரிசை அகரவரிசையில் உள்ள பாடல். We call it acrostic. இதை அக்ரோஸ்டிக் என்று அழைக்கிறார்கள். அகர தொகுப்புகள் அகர வரிசை பாடல் ABC like that it will be in the alphabetical order. அகர வரிசையில் தொகுக்கப்பட்ட ஒரு பாடல். If you see in your Bible, உங்கள் வேதாகமத்தில் பார்ப்பீர்களானால் the first part you will see Aleph. முதலாவது பகுதி அலப் என்று அழைக்கப்படுகிறது. Aleph. அலப். That's the Hebrew alphabet equal to alpha in Greek. அது எபிரேய வார்த்தையில் கிரேக்கத்தில் உள்ள ஆல்பா என்பதற்கு இணையாக உள்ள ஒரு வார்த்தை. The second one. இரண்டாவது வார்த்தை. It starts in verse 9. 9வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Beth. Beth. It's equal to beta, alpha, beta. அது கிரேக்கத்தில் பீட்டா என்பதற்கு இணையான உள்ள வார்த்தை. Then the next 8 verses, 17. அடுத்த 8 வசனங்கள் 17வது வசனம் Gimel. கிமெல். It's equal to gamma in Greek. கிரேக்கத்திலே காமா என்று அழைக்கப்படுவதற்கு Alpha, beta, gamma. ஆல்பா, பீட்டா, காமா. And the fourth part, 4வது பகுதி Dalet. டாலத். That's equal to delta. அது டெல்டாவுக்கு இணையான வார்த்தை. And the fifth part, 5வது பகுதி, it starts in verse 33. 33வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Hey. Hey. And the next sixth part, அடுத்த பகுதி, this is very very important, the sixth part, 6வது பகுதி மிக முக்கியமான பகுதி. it is wow. It is wow. 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 The symbol is just like W, the small letter W. சிறிய W போன்ற ஒரு சிம்பல் உள்ளது. Wow. Wow. That is 6 in Hebrew. அது எபிரேய மொழியிலே 6 என்பதை குறிக்கிறது. Wow, wow, wow. Wow, wow, wow. 666. 6 6 6. That is WWW. அது WWW. The very reason why we have WWW, ஒரு WWW என்று வைப்பதற்கான முக்கியமான காரணம், the small letter, we use the small letter WWW. ஸ்மால் லெட்டர், அந்த சிறிய W என்பதை உபயோகிப்பதற்கான காரணம், we say web. But the origin is this wow. அது இந்த wow என்ற எழுத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. So knowingly or unknowingly we are already using 666. தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஏற்கனவே 66 என்ற இலக்கத்தை உபயோகிக்க ஆரம்பித்து At the earliest get into சொர்க்க ரயில். எவ்வளவு சீக்கிரமாக சொர்க்க ரயிலே ஏறிவிட வேண்டும். Okay, like that it goes on, so forth. இதை போல தொடர்ந்து செல்கிறது. So it's all the 22 Hebrew alphabets are the 22 parts of that song. எபிரேய மொழியிலே 22 பகுதிகள் உள்ள ஒரு பாடல். The whole psalm, 176 verses, revolve around only one subject, the law of God. இந்த 176 வசனங்களும் ஒரே ஒரு பாடத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது, அது தேவனுடைய
பிரமாணங்கள். Or we can say தேவனுடைய வேதம். வேதம் means law. தேவனுடைய வேதம். வேதம் means law. வேதம் என்பது சட்டம் சட்டம் என்று இருக்கிறது. இறை சட்டம். இறை சட்டம். So it says that is the real rule of life. இது the Bible or the Vedam is a rule of life. இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையை இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சட்டமா ரூலா இருக்குது. சட்டமாக இருக்கிறது. இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கை சட்டமா இருக்குது. And it sanctifies, the Vedam sanctifies our soul. இது நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது. This Vedam inspires us for a happy life. நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. This Bible inspires our mind. இந்த வேதம் நம்முடைய மனதை உற்சாகப்படுத்துகிறது. When you contemplate the Vedam, நாம் இந்த வேதத்தை தொடர்ந்து தியானிக்கும் பொழுது, when we obey this Vedam, இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, our life would be very successful. நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். We can have a happy life. நாம் சந்தோஷமான வாழ்க்கையை அடையலாம். Our soul shall find rest. நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதல் அடையும். So the whole song is about Vedam. இந்த முழு சங்கீதமும் வேதத்தை குறித்து இருக்கிறது. This whole song appears to set forth the excellency of the law. இந்த முழு சங்கீதமும் தேவனுடைய சட்டத்தின் அருமை சிறப்பை சொல்லுகிறது. When we consider this song, இந்த சங்கீதத்தை நாம் குறித்து நோக்குவோமானால், we can understand how we can be happy in this world. நாம் எப்படி இந்த உலகத்திலே சந்தோஷமா இருக்கலாம் என்று அறிந்து கொள்ளலாம். In general, பொதுவாக, though the song is very long, இந்த சங்கீதம் மிக நீண்டதாக இருந்தாலும், in a literary way, such a long song or poem revolving around one subject is only this song. இவ்வளவு நீண்ட பாடல் ஒரே ஒரு குறிப்பை, ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது இந்த ஒரே ஒரு சங்கீதம் மட்டுமே. In literature, இலக்கியத்திலே only one topic, ஒரே ஒரு தலைப்பை கொண்டு 176 verses, 176 வசனங்கள், with no deviation, எந்த ஒரு கிளை எதுவும் இல்லாமல், it revolves around. ஒரே விஷயத்தை. Interestingly, in this song there is no repetition. சிறப்பான ஒரு காரியம் என்னவென்றால், இதிலே ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதில்லை. There is no repetition. திரும்ப சொல்லுவதில்லை. Even when we preach, there are a lot of repetitions. Even when we preach, there are a lot of repetitions. நாம் பிரசங்கிக்கும் பொழுது கூட ஒரே விஷயத்தை நாம் திரும்ப சொல்லுகிறோம். But in this song there is no repetition. இந்த சங்கீதத்திலே எங்கேயுமே ஒரு விஷயத்தை திரும்ப சொல்லவில்லை. It's the same concept, ஒரே ஒரு கருத்து, in different ways, வேறு வகையாக, for different situations, வேறு நிலைகளிலே this has been explained. அதை விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். And also, when we read this song, மேலும் இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது one question comes. ஒரு கேள்வி வருகிறது. Is it an advice to us? இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு போதனையா, ஆலோசனையா? Or it is the personal experience of a person? இது ஒரு தனி மனிதனுடைய அனுபவமா? Are we reading the personal experience of the psalmist, or it is the exhortation or the advice of the psalmist? இது சங்கீதக்காரன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையா, அல்லது அவருடைய சொந்த அனுபவத்தை பற்றி நாம் வாசிக்கிறோமா? We couldn't understand that. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. We don't know who was the author of this song. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்பது நமக்கு தெரியாது. Generally it is believed that David was the author of this song. நாம் பொதுவாக தாவீது எழுதியதாக நாம் நம்புகிறோம். In which part of his life he had this as his experience?
எந்த அவருடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் இந்த அனுபவம் அவருக்கு இருந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. Is it for a public worship? இது ஒரு பொது ஆராதனைக்காகவா? When did he write this song? எப்பொழுது இந்த பாடல் எழுதினார்? When he was in the wilderness? அவர் வனாந்தரத்தில் இருந்த பொழுதா? Or when he was ordained as a king later after his coronation? அவர் ராஜாவாக முடிசூட்டிய பிறகா? When did he write this song? எப்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதினார்? Did someone else write it? வேறு யாராவது எழுதினார்களா? We don't know. நமக்கு தெரியவில்லை. Whenever we don't know the author, நமக்கு எப்பொழுதெல்லாம் எழுதியவர் யார் என்பது தெரியவில்லை என்றால், I take that song very personal for me. அந்த பாடலை எனக்கு மிக சொந்தமாக நான் எடுத்துக்கொள்வேன். And it's really wonderful. இது மிகவும் அருமையா இருக்கிறது. It gives the, as I told you earlier, நான் முன்பு உங்களுக்கு சொன்னபடியே it gives us the rule of life. இது நம்முடைய வாழ்க்கையின் சட்ட திட்டங்களை சொல்லுகிறது. Please take a note. I'm going to give 9 topics. நான் தயவு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 9 டாபிக் கொடுக்க போகிறேன். 9 topics. 9 தலைப்பு கொடுக்க போகிறேன். Number 1. முதலாவது, what does the psalm talk about youth? What is the message for the youth? இந்த சங்கீதம் வாலிபர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறது? Number 2. இரண்டாவது, what is the message for those who are in a trial? துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கான என்ன செய்தி இந்த சங்கீதத்தில் இருக்கிறது? What is the message that I can get from this psalm for those who are going through a trial? இந்த சங்கீதத்திலிருந்து துன்பப்படுகிறவர்களுக்கு நான் என்ன செய்தி சொல்ல முடியும்? Number 3. மூன்றாவது, you have to prepare a message. What does this psalm talk about our duty? இந்த சங்கீதம் நம்முடைய கடமையாக எதை சொல்கிறது? What is our duty in this world? இந்த உலகத்தில் நம்முடைய கடமை என்ன? So number 1, முதலாவது, message for the youth, வாலிபர்களுக்கான செய்தி. message for those who are in a trial, வருத்தப்படுகிறவர்களுக்கான செய்தி. message about our duty, நம்முடைய கடமைகளை குறித்தான ஒரு செய்தி. number 4, நான்காவது, what does this psalm talk about meditation? இந்த சங்கீதம் தியானிப்பை குறித்து என்ன சொல்லுகிறது? Are you taking down? What does this psalm talk about meditation? இந்த சங்கீதம் தியானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? Number 5. ஐந்தாவது, very interesting. What does this psalm talk about at night? இந்த சங்கீதம் இரவை குறித்து என்ன சொல்லுகிறது? And we say night, இரவு என்று சொல்லுகிற பொழுது, it's a time where no man can work. யாருமே கிரியை செய்யக்கூடாத ஒரு இரவா இருக்கிறது. It's a time when you don't know the way. இந்த யாருமே வழி தெரியாத ஒரு நேரமா இருக்கிறது. It talks about a situation that you are in darkness. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளா இருக்கிற ஒரு நிலையை குறித்து பேசுகிறது. When the path is hid to your eyes. வழி உங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. So what shall we do? What is the message for a person who is in darkness? இருளிலே இருக்கிற ஒரு மனிதனுக்கான செய்தி என்னவா இருக்கிறது? What does this psalm talk about public worship? இந்த சங்கீதம் பொது ஆராதனை குறித்து என்ன சொல்லுகிறது? What does this psalm talk about private worship? இந்த சங்கீதம் தனிப்பட்ட ஆராதனை குறித்து என்ன சொல்லுகிறது? Number 8. எட்டாவது, what does this psalm talk about prosperity or success? இந்த சங்கீதம் செல்வ செழிப்பை குறித்தோ வெற்றியை குறித்தோ என்ன சொல்லுகிறது? Prosperity or success. செல்வ செழிப்பு, வெற்றி. And number 9. ஒன்பதாவது, what does this psalm talk about adversities in our life? இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கடினமான நேரங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? How shall we manage our adversity? எதிர்மாறான சூழ்நிலைகள். நம்முடைய எதிர்மாறான சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள வேண்டும்? How does this law of God can help us in our adversities? இந்த தேவனுடைய சட்ட சிட்டங்கள் நம்முடைய எதிர்மாறான நேரங்களில் எப்படி உதவி செய்கிறது? So you read this psalm again and again. இந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப படிக்கிற வேளையிலே on these headings, இந்த தலைப்புகளிலே you make out a note. நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, it's a very wonderful song. இது ஒரு அருமையான பாடல். And when I was reading this 176 verses yesterday. இந்த 176 வசனங்களையும் நான் நேற்று படித்துக் கொண்டிருந்தேன். When you read these 176 verses, இந்த 176 வசனங்களையும் படிக்கிற பொழுது some words are repeated almost in every verse.
சில வார்த்தைகள் எல்லா வசனங்களிலுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. I'm going to give you 10 words. 10 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I read only in English. நான் ஆங்கிலத்திலே தான் படித்தேன். So in Tamil the equivalent words may be different. தமிழிலே அந்த வார்த்தைகள் வேறுவேறாக இருக்கலாம். Make a note in English and also in Tamil. ஆங்கிலத்திலும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், தமிழிலும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். Commandment or commandments. கற்பனைகள். கற்பனைகள். Commandments. கற்பனைகள். Number 2. இரண்டாவது judgments. நீதி நியாயங்கள். நீதி நியாயங்கள். Judgments. நீதி நியாயங்கள். Number 3. மூன்றாவது law. வேதம். law. வேதம். Number 4. நான்காவது you see repeatedly this word precepts. கட்டளை. கட்டளை. precepts. கட்டளை. commandments கற்பனை, precepts கட்டளை. And number 4 righteousness. நான்காவது நீதி. ஐந்தாவது நீதி. Number 6 ஆறாவது statutes. பிரமாணங்கள். statutes. பிரமாணங்கள். ஏழாவது testimonies. சாட்சிகள். testimonies. சாட்சிகள். எட்டாவது truth or faithfulness. சத்தியம், மெய்வழி. மெய்வழி. truth or faithfulness. சத்தியம், மெய்வழி. Number 9 ஒன்பதாவது ways. வழிகள். God's ways. தேவனுடைய வழிகள். பத்தாவது number 10 பத்தாவது word. வசனம். thy word. உம்முடைய வசனம். thy word. உம்முடைய வசனம். These 10 words, இந்த 10 வார்த்தைகள், one of them or more than one of them will be in every verse. ஏதாவது இந்த ஒரு வார்த்தை எல்லா வசனத்திலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு வார்த்தை இல்லைன்னா அதற்கு மேலான இந்த வார்த்தைகள், இந்த 10 வார்த்தைகள் அந்த 176 வசனத்திலும் வரும். ஒரே ஒரு வசனத்தில் மாத்திரம் அது இருக்காது. ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் அப்படி இருக்காது. Yesterday I was finding out in verse 122. 122வது வசனம். There's the only one verse you don't find these 10 verses. Words. அந்த ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் இந்த வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியாது. 10 வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியாது. இந்த 10 வார்த்தைகளை பார்க்க முடியாது. In verse 22, 22வது வசனத்திலே there is a word equivalent to that, surety. அந்த வார்த்தைகளுக்கு இணையான ஒரு வார்த்தை தமிழ்ல வாசிங்க 122. உமது அடியேனுக்கு நன்மையாக துணி நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது அடியானுக்கு நன்மையாக துணை நில்லும். உம்முடைய அடியாருக்கு நன்மையாக துணை நில்லும் என்று இருக்குது. In English we read the word surety, that you give the surety, guarantee. நீங்கள் உறுதிப்படுத்தும் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரிகளே, in verse 132 132வது வசனத்திலே there we see thy name. அங்கே உம்முடைய நாமத்தை என்று பார்க்கிறோம். thy name. உம்முடைய நாமத்தை என்று பார்க்கிறோம். You go and make note how many times the word commandment come. நீங்கள் போய் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், கற்பனைகள் என்ற அந்த வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று. How many times the word of God, the word comes. கர்த்தருடைய வசனம் என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது. Yesterday I was taking down the notes. நேற்று நான் அந்த குறிப்பில் எடுத்துக்கொண்டிருந்தேன். You can see it here. Testimonies how many times come. Word how many times come. I was making down notes. நான் சாட்சிகள், வசனம் என்பது எத்தனை முறை வருகிறது என்று நான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தேன். Only thing I haven't rechecked it. நான் அதை திரும்ப சரிபார்க்கவில்லை. To the best of my knowledge, என்னுடைய அறிவுக்கு எட்டு தெரிந்தவரையில் the word comes 39 times. 39 தடவை உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் என்கிற வார்த்தை தொடர்ந்து வருகிறது. The word testimony comes about 24 times. சாட்சிகள் என்கிற வார்த்தை 24 முறை வருகிறது. Say my count may be wrong.
என்னுடைய எண்ணிக்கை தவறாக இருக்கலாம். Because I haven't rechecked this. நான் திரும்ப அதை சரிபார்க்காததால். I'm not talking it from any book or any other source. எந்த புத்தகத்திலிருந்தோ ஏதோ ஒரு குறிப்பிலிருந்தோ நான் பேசவில்லை. I was taking down these things. நானே தனிப்பட்ட முறையில் நான் அதை எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். But what are these different things? என்ன இந்த வித்தியாசமான காரியங்கள்? When we say testimony, நாம் சாட்சி என்று சொல்லுகிற பொழுது, his testimony, அவருடைய சாட்சி, that is the 10 commandments. 10 கட்டளைகள் இருக்கிறது. These 10 commandments are called his testimonies. அந்த 10 கட்டளைகள் அவருடைய சாட்சி என்று அழைக்கப்படுகிறது. And we are bound by that. நாம் அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். When we say word, நம்முடைய வசனம் என்று சொல்லுகிற பொழுது, there are 2 types of words. 2 வகையான வசனங்கள் இருக்கிறது. One is spoken word, ஒன்று சொல்லப்பட்ட வசனம், and number 2 written word. எழுதப்பட்ட வசனம். What God has spoken, தேவன் என்ன பேசினார், the prophets and they have written that for us. அந்த தீர்க்கதரிசிகள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். What he has promised, அவர் என்ன வாக்குத்தத்தம் what பண்ணினார், he has spoken, அவர் என்ன பேசினார், those words are written down. அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. So in the world situation, I tell you, இந்த உலக நிலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell him I promise, I'll give you 1 lakh. நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். Then I put it in writing. நான் அதை எழுதி கொடுக்கிறேன். That's what we read, 2 unmutable, unchanging test promises. அதை தான் நாம் 2 மாறாத வாக்குத்தத்தங்கள் என்று சொல்கிறோம். I have spoken it. நான் சொன்னேன், I said I would give it. நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். And I have written a promissory note. அதை நான் உறுதிப்படுத்துகிற ஒரு பத்திரத்தில் எழுதினேன். And number 3, மூன்றாவது, we put a witness for that. நாம் அதற்கு ஒரு சாட்சியை போடுகிறோம். And that is registered in front of a registrar or a mediator. ஒரு உறுதிப்படுத்துவதற்கு முன்பாக அது ஒரு பதிவாளர் முன்பாக உறுதிப்படுத்தப்படுகிறது. There is no one greater than God. கடவுளை விட, கர்த்தரை விட பெரிய யாரும் இல்லாமல். So he is the registrar. அந்த பதிவாளரே அவர்தான். He gives the promise. அவர்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். It is unmutable, it cannot change. மாறாத ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். It is a written form. எழுத்தின்படியே, his spoken word, சொன்ன வார்த்தை, God said let there be light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். God said, தேவன் சொன்னார். God said I will make you great. நான் உன்னை பெரிதாக்குவேன் என்று சொன்னார். And what God has promised, தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, and this is the Bible is the promissory note. இந்த வேதம் தான் அதற்கான உறுதி பத்திரமா இருக்கிறது. It is the promissory note. இதுதான் உறுதி பத்திரமா What இருக்கிறது. the Lord has promised is given in the written form. தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது எழுதப்பட்டிருக்கிறது. And he is the witness for that. அவரே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். And he is the registrar for that. அவரே பதிவாளருமாய் இருக்கிறார். It cannot be changed. அது மாறாததா இருக்கிறது. It is immutable. இது மாறாததா இருக்கிறது. That's the word. இந்த வார்த்தை, that is the word. அதுதான் வார்த்தை. The 10 commandments. 10 கட்டளைகள். That is the testimony. அதுதான் சாட்சியாக இருக்கிறது. That's the testimony. அதுதான் சாட்சியாக இருக்கிறது. And all the other laws. மற்ற பிரமாணங்கள். Everything is for our life. எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்காக இருக்கிறது. This Bible is called in Tamil Vedagamam. பைபிளை நாம் தமிழிலே வேதாகமம் என்று அழைக்கிறோம். And what we mean by we don't read the word Bible in the Bible. நாம் பைபிள் என்ற வார்த்தையை பைபிள் எப்பொழுதுமே படிப்பதில்லை. Bible means book. பைபிள் என்றால் புத்தகம். Or books. புத்தகங்களின் தொகுப்பு. But what we read in the Bible is the law, book of laws. நாம் வேதத்தில் என்ன படிக்கிறோம்? சட்ட புத்தகத்தை படிக்கிறோம். வேத புத்தகம். வேத புத்தகத்தை படிக்கிறோம். The book of laws. வேத புத்தகம். Whenever we say law, we talk about Vedam. நாம் சட்டம் என்பது பார்க்கும்போது வேதத்தை பார்க்கிறோம். This Vedam gives us what our lifestyle should be. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. It is highly demonic. It's highly demonic to say, oh, we are in the New Testament, no law and all. இது ஒரு
பிசாசின் ஒரு காரியமா இருக்கிறது. நான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம், நாம் பழைய ஏற்பாட்டை கைக்கொள்ள வேண்டுவதில்லை. அது பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். அது பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். இட்ஸ் a lawless life. சட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. Lawless life. சட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. That is demonic. அது பேய்த்தனமா இருக்கிறது. We all are bound by laws. நாம் எல்லாரும் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். The nature is bound by laws. இந்த இயற்கை சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. As I have said many times, நான் ஏற்கனவே whether the Old Testament and the New Testament, பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ, when I throw this up, இதை நான் மேல் நோக்கி எறிவேனானா it should come down. அது கீழே வர வேண்டும். It is the law of nature. அது இயற்கையின் விதியா இருக்கிறது. The world is bound by that law. இந்த உலகம் அந்த விதிக்கு கட்டுப்பட்டு It is a law of center of gravity. இது புவியீர்ப்பு விசை என்ற ஒரு விதி. Or we say law of flotation. இது சுழற்சியின் விதி, flotation. மிதப்பின் விதி. There are different laws. வேறு வேறான விதிகள் இருக்கிறது. The whole world is covered by laws. இந்த முழு உலகம் விதிகளால் What should we do, what should not we do? நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. We are bound by laws. அந்த விதிகளின் கீழ் கட்டுப்பட்டு இருக்கிறோம். That's a lifestyle. அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதர சகோதரிகளே, I can give a number of examples how we are bound by laws. நான் உங்களுக்கு அநேக உதாரணங்களை கொடுக்க முடியும் நாம் எப்படி சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று. It's absolute nonsense to say that we don't have laws. நம்மளுக்கு சட்டதிட்டமே இல்லை என்பது சொல்வது முட்டாள்தனமாக இருக்கிறது. The whole Bible is bound by laws. இந்த முழு வேதமும் பிரமாணங்களால் மூடப்பட்டிருக்கிறது. That's called வேதாகமம். அதனால் இதை வேதாகமம் என்று அழைக்கிறோம். In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே, before Jesus came and died for us and rose again, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து உயிர் பெறுவதற்கு முன்பாக, even then there was grace. அதற்கு முன்பாகவும் கிருபை இருந்தது. But that grace was not helping them to fulfill the law. அந்த கிருபை அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யவில்லை. Today, இன்று we have got the grace, நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, not to live a wild life, ஒரு கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை மிராண்டி வாழ்க்கை வாழ்வதற்கல்ல. We are given grace that we will be able to fulfill law. நமக்கு கிருபை இந்த பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Just take the testimonies. இந்த சாட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். It's not only for Christians. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. 10 commandments is not only for the Jews. இந்த 10 கட்டளைகள் யூதர்களுக்கு மட்டுமல்ல. It is not for the Old Testament. அது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமல்ல. You ask anybody, நீங்கள் யாரை வேண்டுமானாலும், whatever the religion may be, அவர்களுடைய என்ன மதமானாலும் இருக்கலாம், whether they don't believe in God, atheist, தேவனை நம்பாத நாத்திகர்களாக கூட இருக்கலாம். You go and ask him, is it right to lie? பொய் சொல்லலாமா? Is it right to lie? பொய் சொல்றது சரியா? Will anyone say it's right to lie? யாராவது உங்களுக்கு அது அப்படி பொய் சொல்றது சரின்னு சொல்வார்களானால்? Will anyone say stealing is right? யாராவது சொல்வாங்களா? Stealing is wrong. திருடுவது தப்பு என்பது தெரியும். It's not only Christians. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. It's not only for the Jews. யூதர்களுக்கு மட்டுமல்ல. So all these 10 commandments, இந்த எல்லா 10 கட்டளைகளும், it is for the whole world. இந்த முழு உலகத்துக்குமானது. God created man and God has given these commandments. தேவன் மனிதர்களை படைத்து இந்த கட்டளைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார். Daddy will say the son, don't lie. அப்பா வந்து பொய் சொல்லாத என்று சொல்லுவார். பையன்ட்ட சொல்லுவார். And he will lie. அப்பா பொய் சொல்லுவார். And he will justify his lying. அவர் அந்த பொய் சொல்றதை நியாயப்படுத்துவார். Even a small child, ஒரு சிறிய குழந்தை கூட, maybe just 1 year old or 2 years, 1 வயதோ 2 வயதோ இருக்கலாம், it has just took a chocolate. அவர் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு, mommy said don't eat that. அதை சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. The child has taken the chocolate. அந்த சாக்லேட் அந்த குழந்தை சாப்பிட்ரும். Did he take the chocolate? இந்த சாக்லேட்டை சாப்பிட்டியா? The child will do. போய் சொல்லுவாங்க. எப்படி பேச ஒரு வயசு பிள்ளை? So lying is in the sinful man.
பொய் சொல்வது ஒரு பாவ மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது. And the mother will beat her, don't lie. அம்மா வந்து அடிப்பாங்க, பொய் சொல்லக்கூடாது. But that mother will lie to the husband. அந்த அம்மா புருஷன்கிட்ட பொய் சொல்லுவாங்க. Husband will lie to the wife. புருஷன் ஒய்ஃப் கிட்ட பொய் சொல்லுவாங்க. We all know lying is wrong. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொய் சொல்றது தவறு. But from birth lying is sinners. ஆனாலும் பொய் சொல்வது நமக்குள்ளாக இருக்கிறது. Take all these testimony commandments. இந்த எல்லா கட்டளைகளையும் எடுத்து பாருங்கள். It is written for the universe. இந்த உலகத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது. And to the Jews in the wilderness, அந்த வனாந்தரத்தில் இருந்த யூதர்களுக்கு the Lord gave that in the written form. அவர்களுக்கு அதை எழுதி தேவன் கொடுத்தார். The Lord gave that in the written form. அவர் எழுதி தேவன் கொடுத்தார். And through Moses, மோசேயின் மூலமாக the Lord made those 10 commandments into 2. அந்த 10 கட்டளைகளை இரண்டாக பிரித்து கொடுத்தார். Love God with all your heart. தேவனை முழு இதயத்தோடும் அன்பு கூறுங்கள். Today we say atheism is the most irrationalistic. நாத்திகம் என்பது முற்றிலும் பகுத்தறிவற்றது. நாத்திகம் என்பது முற்றிலும் பகுத்தறிவற்றது என்று சொல்லுகிறோம். We cannot a product without a producer. ஒரு பொருள் படைப்பாளி இல்லாம படைப்பு வராது. படைப்பாளி இல்லாம படைப்பு வராது. So there must be somebody who has created it. யாரோ ஒருவரை உருவாக்கி இருக்க வேண்டும். Just imagine 2 statements. இந்த இரண்டு கருத்துக்களையும் பாருங்கள். Somebody believes. யாரோ ஒருவர் விசுவாசிக்கிறார். Somebody believes. ஒருவர் விசுவாசிக்கிறார். There was a sound bang. ஒரு பேங் அப்படி ஒரு சவுண்ட் வந்தது. Big bang. ஒரு பெரிய சத்தம். And there was a sound bang. ஒரு பேங் ஒரு சவுண்ட் வந்தது. The whole universe came into existence. இந்த முழு உலகமும் வந்து விட்டது. இந்த முழு அண்ட சராசரமும் உருவாயிற்று. இந்த முழு அண்ட சராசரமும் உருவாயிற்று. ஒரு நம்பிக்கை. This is one நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை. There's another நம்பிக்கை. இன்னொருடைய நம்பிக்கை. Somebody must have created this at one point. அது யாரோ ஒருவர் இதை ஒரு காலத்திலே உருவாக்கி இருக்க வேண்டும். Somebody must have created it at one point. யாரோ ஒருவர் ஒரு கட்டத்திலே உருவாக்கி இருக்க வேண்டும். This is another நம்பிக்கை. அது இன்னொரு நம்பிக்கையா இருக்குது. In these 2 நம்பிக்கைஸ், இந்த இரண்டு நம்பிக்கையிலே which is a மூட நம்பிக்கை? எது மூட நம்பிக்கை? பயங்கர சத்தம் கேட்டுச்சு இந்த உலகம் உண்டாயிடுச்சுங்கிறது மூட நம்பிக்கையா, யாரோ எப்பமோ கிரியேட் பண்ணாங்கிறது மூட நம்பிக்கையா? Just think for a minute. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். Atheism is the most irrationalistic. நாத்திகம் பகுத்தறிவில்லாத ஒரு விஷயமா இருக்குது. Somebody created this universe at some point. இந்த அண்ட சராசரங்களை யாரோ ஒரு கட்டத்திலே உருவாக்கி இருக்க வேண்டும். About Adam and Eve, mathematically I tell you one thing. ஆதாம் ஏவாளை குறித்து கணிதத்தின்படி உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். You all love maths very much. உங்கள் எல்லாருக்கும் கணிதம் பிடிக்கும் என்று நம்புகிறேன். For you to exist today, நாம் இப்பொழுது இருக்க வேண்டுமானால், say 16 years back, 16 வருடங்களுக்கு முன்பாக, there must be at least 2 persons. 2 ஆள் இருந்திருக்க வேண்டும். Your mommy, daddy. அம்மா அப்பா. Am I right? Then only you can be born, you can be in existence today. அதன்படி தான் நீங்கள் இப்பொழுது இருந்திருக்க முடியும். So for your mommy, daddy to be in existence, உங்களுடைய அம்மா அப்பா இருக்க வேண்டுமானால், nearly 50 years back, ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக, there must be 4 persons. ஒரு 4 ஆட்கள் இருந்திருக்க. Am I right? யார் 4 பேர்? தாத்தா பாட்டி. அம்மா அப்பா அம்மா, அப்பா அம்மா அப்பா, மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ், பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட், 4 பேர் இருந்திருக்கும். இந்த 4 பேர் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கணும்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், இன்னிலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 8 பேர் இருந்திருக்கணும் குறைஞ்சது. அப்பா மேத்ஸ் சூப்பர். 2 to the power of 3, 8 பேர் இருந்திருக்கணும். இந்த 8 பேர் இருக்கணும்னா அதுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 16 people இருந்திருக்கணும். அப்போது ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னால் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா there must be 16 people. Okay, another 40 years. 32. Okay, another 40 years. 64. So about 150, 160 years ago, there must be 64 people for me to be in existence. இன்னும் கொஞ்சம் முன்னால் போங்க, 128. அப்புறம் இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னால் 256. அதுக்கு முன்னால்
512. For me to be in existence, there must have been 512 people, maybe 200, 250 years ago. ஒரு 250 வருடங்களுக்கு முன்பாக நான் இன்று இருக்க வேண்டுமானால் 250 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 512 பேர் இருந்திருக்க வேண்டும். For 10 people to be in existence today, approximately 5,000 people must be in existence at that time. ஒரு 10 பேர் இன்று இருக்க வேண்டுமானால் 5000 பேருக்கு மேலாக அன்று இருந்திருக்க வேண்டும். For 700 crore people today in this world, 700 கோடி பேர் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிறார்கள். அப்போ ஒரு 400 years back, ஒரு 400 வருடங்களுக்கு முன்பாக how many people must have been on this planet? இந்த 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 கோளிலே எத்தனை பேர் இருந்திருக்க வேண்டும்? Then 1000 years back, 1000 வருடங்களுக்கு முன்பாக 6000 years back, 6000 வருடங்களுக்கு we முன்பாக cannot imagine that number. அந்த எண்ணை நாம் கற்பனை செய்து கூட Mathematically it is highly irrational. கணிதத்தின்படி இது ஒரு முடியவே முடியாத ஒரு காரியம். So mathematically what is possible, எது முடியும், at one point of time there must be two. ஒரு காலகட்டத்திலே 2 பேர், only 2 people, 2 பேர் மட்டும், one man one woman, ஒரு மனிதனும் ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். How did they come into existence? அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்க? Somebody has made them. யாரோ அவர்களை உருவாக்க வேண்டும். And from them, அவர்களிலிருந்து, from that one couple, அந்த ஒரு ஜோடியிலிருந்து 4 came, 4 பேர் வந்தார்கள், 5 came, 10 came, 10 பேர் வந்தார்கள். from that 10, அந்த 10 பேரிலிருந்து 10 came, 10 வந்தார்கள். the world is spreading, அந்த உலகம் somebody died, யாரோ இறந்தார்கள். and for the remaining மற்றவர்கள் 100, 100 மாறினார்கள், 1000, 1000 மாறினார்கள். some people died, யாரோ இருந்தார்கள், சிலர் இறந்தார்கள். 6000 years passed by, 6000 வருடங்கள் கடந்து விட்டது. from that 700 people, 700 crore people have come today. அந்த 2 பேரிலிருந்து 700 கோடி பேர் இன்று இருக்கிறார்கள். Which is more rational? எது பகுத்தறிவுக்கு ஏதுவாக இருக்கிறது? From one couple many, is it rational, or from many to one rational? அநேகரிலிருந்து ஒருவர் என்பது பகுத்தறிவா, ஒரு ஜோடியிலிருந்து அநேகர் வந்தார்கள் என்பது பகுத்தறிவா? Because from 400 years ago some 5,000 people are in existence so that one child can come today. 500 வருடங்களுக்கு முன்பாக 5000 பேர் இருந்தாதான் இன்று ஒரு குழந்தை இருக்கும் என்பது, that's foolishness. அது ஒரு முட்டாள்தனமா இருக்கிறது. I don't know how many can understand, how many got confused already. எத்தனை பேருக்கு புரிந்தது, எத்தனை பேர் குழம்பினீர்கள் என்று I do believe that you all can understand. எல்லோருக்கும் இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். So this Bible is not only for Christians. இந்த வேதம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. It is the most rationalistic. இது மிக பகுத்தறிவுக்குட்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது. It's most rationalistic. இது மிக பகுத்தறிவுக்குட்பட்ட விதமா இருக்கிறது. The whole universe is bound by this law. இந்த எல்லா அண்ட சராசரங்களும் இந்த சட்டத்தின்படி பிறந்திருக்கிறது. Only believing this can understand the world. இந்த விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். If somebody says that man has come out of monkey, யாரோ ஒருவர் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வார்களா? As I say many times, it's because they see the mirror. அவர்கள் கண்ணாடியை பார்ப்பதனாலே அப்படி சொல்லுகிறார்கள். We cannot help it. அதுக்கு நாம் உதவி செய்ய முடியாது. But till this day, இந்த நாள் வரை nobody has found out a monkey becoming a man. யாருமே குரங்கு மனிதனானதை கண்டுபிடிக்கவில்லை. Some man can become a monkey. ஒரு மனிதன் குரங்காக மாறலாம். Not genetically, by actions. மரபுப்படி அல்ல, சில காரணங்களாலே, கிரியைகளாலே. But we have never seen a monkey becoming a man. நாம் ஒரு குரங்கு மனிதனானதை நாம் பார்த்ததில்லை. I can go on and on. நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். So this word of God, இந்த தேவனுடைய வசனம், it is for the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்துக்கும் உட்பட்டு இருக்கிறது. This is the written word. அது எழுதப்பட்ட வார்த்தை. What he has spoken, he has given it in the written form. அவர் சொன்னதை இங்கே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். Everything binds us for our life.
எல்லாம் நம் வாழ்க்கையை சிறப்பாக்குகிறது. Because it's a youth service, இது வாலிபர் ஆராதனை என்பதனால allow to tell you one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, men should not wear the garments of garbs of women, and the women should not wear the garbs of men. ஆண்கள் பெண்களுடையும் பெண்கள் ஆண்களுடையும் தரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. It doesn't say that women should not wear pants, men should not wear dhoti, not like that. ஆண்கள் சாரியோ பெண்கள் பேண்ட் போடக்கூடாது என்று சொல்லவில்லை. It doesn't say like that. அதை சொல்லவில்லை. Men should not wear women's garbs, women should not wear men's garbs. ஆண்கள் பெண்களுடைய வஸ்திரத்தையும் பெண்கள் ஆண்களுடைய வஸ்திரத்தையும் தரிக்க கூடாது என்று சொல்லுகிறது. Today, இன்று in science we say that. அறிவியல் படி அதை சொல்லுகிறோம். For your benefit I tell you. உங்களுடைய பயனுக்காக அதை நான் சொல்லுகிறேன். One of the signs of the starting point of transgender, ஒரு பாலின மாற்றாளருக்கான தொடக்க புள்ளி எதுவென்றால், that boy will love to dress like a girl. அந்த ஆண் ஒரு பெண்ணை போல உடை அணிய விரும்புவார். He loves to wear a dress what generally the girls would like. ஒரு பெண் அணிகிற உடையை அவர் அணிய விரும்புவார். He will have a liking to have an ear stud. அவர் ஒரு காதணியை அணிய விரும்புவார். He love to put a bangle. ஒரு கையில் வளையல் அணிய விரும்புவார். He love to grow a long hair. ஒரு நீண்ட முடியை வளர்க்க விரும்புவார். It causes genetic change. அது அவருக்கு மரபணு மாற்றத்தை உண்டாக்குகிறது. Later he can become a transgender. His gender will change. அவருடைய பாலினம் மாற்றிக்கொள்கிறார். Similarly, அதே போலவே a girl பெண்களும் wants to act like a boy. அவர்கள் ஆணை போல நடக்க The விரும்புகிறார்கள். early stage we say she is a tomboy. முன்பு Early stage, ஆரம்ப நாட்களில் டாம்பாய் என்று சொல்லுகிறார்கள். டாம்பாய் என்று சொல்லுகிறார்கள். She loves like she wants to be like a man. அவர் ஆணை போல நடக்க விரும்புகிறார். She walks like a boy. ஒரு ஆணை போல செயல்படுகிறார். She wants to dress like a boy. ஒரு ஆணை போல அவர் உடை அணிய விரும்புகிறார். She loves to have a shirt like a boy. ஒரு ஆணை போல ஒரு ஷர்ட்டை அணிய விரும்புகிறார். It's not the question whether a shirt or churidar. அது ஒரு ஷர்ட்டோ சுடிதாரோ என்பது அல்ல. She wants to be or she likes to be a boy. அவர் அந்த ஆணை போல ஒரு பையனை போல இருக்க விரும்புகிறார். That brings a gender change. அது ஒரு பாலின மாற்றத்தை கொண்டு வருகிறது. Today science says, அறிவியல் அதை குறித்து சொல்லுகிறது. A boy who wants to be like a girl who wants to be like a boy, they may go through a transgender. ஒரு பெண்ணை போல இருக்க விரும்புகிற ஆணோ ஆணை போல இருக்கிற ஒரு பெண் விரும்புகிற பெண்ணோ பாலின மாற்றத்துக்குள்ளாக கடந்து செல்வார்கள். That's what the Bible says. Don't do like that. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யாதீர்கள். This is not talking about shirt or churidar. அது ஒரு ஷர்ட்டை குறித்தோ சுடிதாரை குறித்தோ பேசவில்லை. It doesn't talk about sari or dhoti. ஒரு புடவையை குறித்தோ வேஷ்டியை குறித்தோ அது பேசவில்லை. Your mind, உங்களுடைய மனம், your desire, உங்களுடைய விருப்பங்கள். I don't know how many of you know it. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. Especially boys who are using perfume for girls will go through transgender. பெண்களுடைய வாசனை திரவியத்தை உபயோகிக்கிற ஆண்கள் ஒரு பாலின மாற்றத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். So very specifically they have to say it is a rule for men only or for men. அது ஒரு சட்டமாக இருக்கிறது. அதன் மேலே முக்கியமாக ஆண்களுக்கு என்று அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும், இல்லைன்னா பெண்களுக்கு என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். Certain things general, சில விஷயங்கள் பொதுவானதாக இருக்கிறது. But the perfume for women, if a man uses, he may go through transgender. Or gender மாறும். ஒரு பெண்களுக்கான வாசனை திரவியத்தை ஒரு ஆண் உபயோகிப்பானால் அவருடைய பாலினம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. So it's a good law. இது ஒரு நல்ல சட்டம். A boy loves to be like a boy. ஒரு பையனை போல இருக்க விரும்ப வேண்டும். A girl should love to be like a girl. ஒரு பெண்ணை போல இருக்க விரும்ப வேண்டும். A boy should never love to be like a girl and a girl should never love to be like a boy.
ஒரு ஆண் பெண்ணை போல இருக்க விரும்பக்கூடாது, பெண் ஆணை போல இருக்க விரும்பக்கூடாது. Boy must be a boy, girl must be a girl. ஆண் ஆணாக இருக்க வேண்டும், அந்த பெண் பெண்ணாக இருக்க வேண்டும். There is no one higher, no lower. யாரும் மேலோ கீழோ கிடையாது. This is how you are created. இது நாம் தேவன் இப்படிதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். Why should we want to be like different? நாம் ஏன் வேறுபாடாக இருக்க வேண்டும்? Again, actually, it's not sari or dhoti. அது வேஷ்டியோ புடவையோ கிடையாது. It's not shirt or churidar. இது ஒரு ஷர்ட்டோ சுடிதாரை You குறித்து are கிடையாது. desired to change your gender. உங்களுடைய இந்த பாலினத்தை மாற்ற உங்களுடைய விருப்பம். For the youth, for the sake of the youth, I am pointing out this. வாலிபர்களுக்காக இதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். That would affect your life. அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். It's not Old Testament or New Testament or India or America. இது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ அல்ல, இந்தியாவோ அமெரிக்காவோ அல்ல. The whole Bible is full of science. இந்த முழு வேதாகம் அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறது. The hypothesis in science may change. அறிவியலில் இருக்கிற ஒரு கற்பனையான விஷயம் மாறும். கோட்பாடுகள், அறிவியல் கோட்பாடுகள் மாறும். அறிவியல் கோட்பாடுகள் மாறும். But the scriptures can never change. வசனம், தேவனுடைய வசனம் மாறாது. Scriptures can never change. தேவனுடைய வேதம் மாறாது. So the word of God, தேவனுடைய வசனம், his testimonies, அவருடைய சாட்சிகள், his commandments, அவருடைய கட்டளைகள், his precepts, அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், his statutes, அவருடைய பிரமாணங்கள், everything is for our good. நம்முடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. Everything is for our good. நம்முடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. So when you keep that in your heart, அதை உங்களுடைய இதயத்திலே வைத்து வைப்பீர்களானால் you'll be able to keep your ways. உங்களுடைய வழியை ஸ்திரப்படுத்த முடியும். வழிகளை காக்க முடியும். வழியில காக்க முடியும். If you keep his words, அவருடைய வசனங்களை நீங்கள் கைக்கொள்வீர்களானால், to keep his words, அவருடைய வசனங்களை உங்களுக்குள்ளாக வைத்துக்கொள்ள, you have to read his words. அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். No, we have to read his words. அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். We have to meditate his words. அதை நாம் தியானிக்க வேண்டும். And we must have light in those words. அதை நாம் நேசிக்க வேண்டும். They unfold the secret of that words. அது நமக்கு பல விஷயங்களை வெளிப்படுத்தி ஆச்சரியத்தை, ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கும். அத unfolding அந்த வசனத்தை நல்லா திறந்து பார்க்கணும். அந்த வசனங்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். We must see the totality of the Bible. நாம் ஒரு வேதத்திலே ஒரு முழுமையை பார்க்கிறோம். We must meditate the word of God. நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். That will be able to keep your life blessed. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா வைக்க அது உதவும். To start with, ஆரம்பிக்க I read verses 1 and 2. 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Blessed are the undefiled in the way who walk in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். I give the literal meaning of it. அதற்கான எழுத்தின்படியான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். Those who walk in the law of the Lord. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். According to the rules and regulations of the Lord. தேவனுடைய சட்ட திட்டங்களின்படி நடக்கிறவர்கள். Those who walk according to the law of the Lord. தேவனுடைய சட்ட திட்டங்களின்படி நடக்கிறவர்கள். Here it says their ways are undefiled. உத்தம மார்க்கத்தார். In Tamil we read that word uttama markam. தமிழிலே உத்தம மார்க்கத்தார் என்று பார்க்கிறோம். The caption says who walk in the Torah of Yahweh. Yahweh உடைய Torah means Veda, rules and regulations. Those who walk according to the Torah of Yahweh. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். Yahweh means one who is unchanging. யாவே என்பவர் மாறாதவராய் இருக்கிறார். So one who walks according to the ways of the unchanging, மாறாதவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர், his ways are undefiled. அது உத்தம மார்க்கமா இருக்கிறது. The literal meaning is, எழுத்தின்படி இருக்கிற அர்த்தம், when you walk in the ways of the Lord, தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற பொழுது your ways will be blameless. உம்முடைய வழி குற்றமில்லாததா இருக்கிறது. It will be upright. இது நேர்மையானதா இருக்கிறது. It will be perfect. அது முழுமையானதாக இருக்கிறது. It will be perfect. முழுமையானதாக இருக்கிறது. So when we walk according to the law of the Lord,
தேவனுடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது your ways will be perfect. உம்முடைய வழி சிறப்பானதாக இருக்கிறது. Your ways will be perfect. உம்முடைய வழி சிறப்பானதாக There will இருக்கிறது. be nobody can blame you. உங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. You are a boy நீங்கள் ஒரு பையன், and you walk like a boy. நீங்கள் ஒரு பையனை போல You dress நடக்கிறீர்கள். like a boy. நீங்கள் ஒரு பையனை போல உடை You அணிகிறீர்கள். behave like a boy. நீங்கள் பையனை போல செயல்படுகிறீர்கள். Nobody can blame you. யாரும் உங்களை குற்றப்படுத்த You முடியாது. are a girl. நீங்கள் ஒரு பெண், You behave like a girl. நீங்கள் ஒரு பெண்ணை போல You நடக்கிறீர்கள். dress like a girl. ஒரு பெண்ணை போல உடை அணிகிறீர்கள். Nobody can blame you. யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. You meditate on the law of God. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்கள். You don't speak lie. நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள். Nobody will blame you. யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. You don't steal. நீங்கள் திருட மாட்டீர்கள். Nobody will blame you. யாரும் உங்களை குற்றப்படுத்த You will மாட்டார்கள். honor your parents. நீங்கள் பெற்றோரை கனப்படுத்துவீர்கள். Nobody will blame you. யாரும் உங்களை குற்றப்படுத்த You மாட்டார்கள். walk according to the law of the Lord. நீங்கள் தேவனுடைய சட்டத்தின்படி நடக்கிறீர்கள். Your way is blameless. உங்களுடைய வழி குற்றமில்லாதா இருக்கிறது. Your way is blameless. உங்களுடைய வழி குற்றமில்லாதா இருக்கிறது. Nobody can find fault with you. யாரும் உங்களிலே குறை கண்டுபிடிக்க முடியாது. If at all they want to falsely accuse you, they can accuse you. உங்கள் மேல் பொய்யாய் குற்றம் சாட்ட முடியுமானால் குற்றம் சாட்டலாம். But that will not stand. அது நிற்காது. That will not stand. அது நிற்காது. So when we walk according to the law of the Lord, நீங்கள் தேவனுடைய வேதத்தின்படி நடப்பீர்களானால் your way will be blameless. உங்கள் வழி குற்றமில்லாததா இருக்கும். Your way will be perfect. உங்களுடைய வழி முழுமையானதாக இருக்கும். When you walk in a perfect way, நீங்கள் ஒரு முழுமையான வழியில நடக்கிற பொழுது surely you are blessed. நீங்கள் Your ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். friends, your relatives will say you are blessed. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள். You will be blessed means enviably happy. நீங்கள் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு சந்தோஷமா இருப்பீர்கள். நீ மற்றவங்க 4 பேர் பார்த்தவங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. And the Lord will also bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Because you are walking in His ways. அவருடைய வழியில நடக்கிறார். The Lord will exalt you. தேவன் உங்களை உயர்த்துவார். The Lord will make you ride on the high places of the earth. உங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே உங்களை நடத்த The பண்ணுவார். Lord will be the portion of your success. தேவன் உங்களுடைய வெற்றியின் பங்காய் இருப்பார். He will be the partner of your endeavors. உங்களுக்கு பங்காளியா இருப்பார். Meditate on the word of God. தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். Cling on to His grace. அவருடைய கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். Walk in that way. அவருடைய வழியில நடங்கள். When you walk in the way of the law, நீங்கள் தேவனுடைய வேதத்தின் வழியில் நடக்கிற பொழுது your way is blameless. உங்களுடைய வழி குற்றமில்லாதா When இருக்கிறது. your way is blameless, உங்களுடைய வழி குற்றமில்லாதா இருக்கிற you பொழுது will be enviably happy. நீங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு சந்தோஷமா You will be இருப்பீர்கள். enviably happy. நீங்கள் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு சந்தோஷமா Your இருப்பீர்கள். parents will be happy. உங்களுடைய பெற்றோர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். You will be happy. நீங்கள் சந்தோஷமா Only இருப்பீர்கள். devil would be sad. பிசாசு மட்டும் துக்கமா And the இருப்பார். people of the devil will be against you. பிசாசின் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா They may இருப்பார்கள். try to tease you, mock at you, அவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். because you don't behave like the children of devil. நீங்கள் பிசாசின் பிள்ளைகளைப் போல் நடக்காததால் They lie. அவர்கள் பொய் You சொல்வார்கள். don't lie. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. They bunk classes and they go to the mall or to the cinema or to the bar அவர்கள் கிளாஸ் கட் அடிச்சுட்டு மால்கோ சினிமா தியேட்டருக்கோ போவார்கள். or to the bar, அவர்கள் பாருக்கு போவார்கள். and they lie to their parents. அவர்கள் பெற்றோர்களிடத்துல பொய் சொல்லுவார்கள். You don't go to that mall. நீங்க அங்க போக மாட்டீங்க. You don't go to that bar. நீங்க அந்த பாருக்கு போக மாட்டீங்க. You will not go and lie to your mother. நீங்க போயிட்டு உங்க பெற்றோர்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க. The children of devil will mock at you. பிசாசின் பிள்ளைகள் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. The liars will be against you. அந்த பொய் சொல்றவங்க உங்களுக்கு விரோதமா இருப்பாங்க. God will be happy about you. தேவன் உங்களை குறித்து God will சந்தோஷப்படுவார். love to bless you. God will love to bless you. தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க It's a விருப்பமா very இருக்கிறார். simple one. ஒரு மிக சிறிய சாதாரணமான When you காரணம். walk according to the law of the Bible, நீங்க வேதத்தின் வழிகளில் நடப்பீர்களானால் your way is blameless உங்களுடைய வழி குற்றமில்லாதா இருக்கும். and you would be a blessed person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக இருப்பீர்கள். And verse 2, இரண்டாவது வசனம், blessed are they that keep His testimonies and that seek Him with their whole heart. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
So his testimonies, அவருடைய சாட்சிகள், the 10 commandments, அந்த 10 கட்டளைகள், keeping the testimonies அந்த கட்டளைகளை கைக்கொண்டு with an undivided heart, முழு இருதயத்தோடும் seek the Lord. தேவனை தேடுங்கள். Your whole heart. முழு இருதயத்தோடும். Unless we are saved, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால், unless the grace of God is given to you, கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால், our hearts would be divided. நம்முடைய இருதயம் பகுக்கப்பட்டிருக்கும். Our heart is divided. நம்முடைய இருதயம் பகுக்கப்பட்டிருக்கும். On one side you don't want to lie. ஒரு பக்கம் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது என்று விரும்புவீர்கள். Another side you cannot but lie. இன்னொரு பக்கம் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. If you speak the truth, உங்களுக்கு உண்மையை பேச விருப்பம், you will be punished. நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். If you speak lie, நீங்கள் பொய் சொல்வீர்களானால் you can escape. நீங்கள் அதிலிருந்து தப்பித்து Oh, lie can save me. பொய் என்னை காப்பாற்றும். If I want to be true to God, நான் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால், I want to please my parents, என்னுடைய பெற்றோர்களை நான் கனப்படுத்த வேண்டும். my mother says, என்னுடைய அம்மா சொல்லுங்க, don't dress like this, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க, don't keep a beard like this, இந்த மாதிரி தாடி வைக்காத, don't go like this, இந்த மாதிரி போகாதீங்க. I don't want to obey my mother. என்னுடைய அப்பாவை கீழ்ப்படிய விரும்பவில்லை. I want to please my friends. என்னுடைய நண்பர்களை சந்தோஷப்படுத்த I think what my friends would say, I want to look nice. நான் நன்றாக தெரிய வேண்டும். This is not the trend. இது இப்போது ட்ரெண்ட் இல்ல. Your heart is divided. உம்முடைய இருதயம் பகுக்கப்பட்டிருக்கிறது. On one side you want to please your mother. ஒரு பக்கம் உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்த. On one side you want to live, you want to please your friends, you want to have an acceptance with your peers. உம்முடைய நண்பர்களோ உங்களுடைய மற்றவர்களோ உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். When you get saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது you get one heart. உங்களுக்கு ஒரு இதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to please God. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். I want to please God. நான் தேவனை பிரியப்படுத்த. When I want to please God, how can I please God? நான் தேவனை எப்படி பிரியப்படுத்துவேன்? That God says in his testimony, அவருடைய சாட்சிகளில் சொல்லியிருக்கிறபடி, honor your father and mother. உம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். My father says this. My father says this. என்னுடைய அப்பா இப்படி சொல்லுகிறார். My mother says this. என் அம்மா இப்படி சொல்லுகிறாங்க. So I got the grace to honor my father and mother. So எனக்கு அதற்கான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. என் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. I care no two bits what my friends would say. என்னோட நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதை குறித்து நான் யோசிக்க வேண்டும். I don't care what my girlfriend would say, what my boyfriend would say. என்னுடைய ஆண் நண்பரோ பெண் நண்பரோ என்ன சொல்வார் என்பதை குறித்து நான் I want to honor my father. என்னுடைய தகப்பனை கனம் பண்ண வேண்டும். I just remember in my college days. என்னுடைய கல்லூரி காலங்கள் நான் நினைவு கூறுகிறேன். I just go out. நான் வெளியே செல்வேன். If my father says, என்னுடைய தகப்பன் சொல்வாரானால், மழை வர்ற மாதிரி கொடை எடுத்துட்டு போகலாமேப்பா, மழை வர மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போகலாம். I cannot go out without taking the umbrella. நான் கொடை எடுக்காம வெளியே போக மாட்டேன். The Spirit of the Lord is speaking to you. தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். Whole heart. முழு இருதயத்தோடும். Whole heart. முழு இருதயத்தோடும். Try to obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். Seek him with your one heart. முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள். I must please God. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். I must please God. நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Your ways would be blessed. உங்களுடைய வழிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Just 2 words I have shown to you. இரண்டு வசனங்கள் மட்டும் உங்களுக்கு காட்டுகிறேன். Your life would be a blessed life. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். Enviably happy. மற்றவர்களை பொறாமைப்படும் Keep his testimonies. இந்த சாட்சிகளை கைக்கொள்ளுங்கள். Surely you will have a successful life. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். The Lord will surely bless you. தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Go home ஆசீர்வதிப்பார். and meditate Psalm 119. இந்த 119ஆம் சங்கீதத்தை வீட்டிற்கு சென்று தியானியுங்கள். And prepare messages on those 9 headings I have given you. அந்த நான் உங்களுக்கு கொடுத்த 9 தலைப்புகளிலே செய்திகளை ஆயத்தப்படுத்துங்கள். And the 10 words about God's word, the 10 words, you try to pick up how many times it comes. அந்த நான் சொன்ன அந்த 10 வார்த்தைகளை கர்த்தருடைய வசனம் என்ற 10 வார்த்தைகள் எத்தனை முறை வருகிறது என்பதை. Very beautiful, powerful song. மிக ஒரு வல்லமையான ஒரு சங்கீதம். Just my closing words. கடைசியாக, children, பிள்ளைகளே, brothers, sisters, சகோதர சகோதரிகளே, God's law is complete. தேவனுடைய when you read Psalm 119, நீங்கள் சங்கீதம் 119 படிப்பீர்களானால், also read Psalm 19.
19வது சங்கீதத்தையும் படியுங்கள். Read Psalm 90. 19வது வசனத்தையும் படியுங்கள். God's law is complete. தேவனுடைய பிரமாணங்கள் முழுமையானதாக Let the இருக்கிறது. 10 commandments control your life. அந்த 10 கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையை Cling on to the grace of God. தேவனுடைய கிருபைக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். Surely the Lord will bless you. தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless your life. தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதர சகோதரிகளே, when you walk in the way of the law, தேவனுடைய வசனத்தின்படி நடப்பீர்களானால் your way would be blameless. உம்முடைய வழி குற்றமில்லாததா இருக்கும். You will be blessed. நீங்கள் For ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். the Lord to give this grace to every one of us. தேவன் இந்த கிருபையை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்.